கர்த்தருடைய பரிசுத்த நாம் ஸ்தோத்திரம். கர்த்தர் அடினை சாட்சியாக வைத்ததுக்காக இந்த தேவனை ஸ்தோத்திரியே மறுபடியும் சந்திக்க கர்த்தர் கொடுத்த பெரிதான கிருபைக்காக நன்றி ஸ்தோத்திரம். பிலிப்பியர் சொன்னது போல எப்போதும் சந்தோஷமாக இருங்கள், சந்தோஷமாக இருக்குன்னு சொன்னார் ஆண்டவர். எதுன்னு சொல்கிறார், நம்ம வாழ்க்கையில் நமக்கு கொடுத்த ஒரு ஆசீர்வாதம்னா சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை எப்படி கற்றுக்கிட்டோம்னா, ஆண்டவரோடு உறவாடும் போது, ஆண்டவரோடு சஞ்சரிக்கும் போது, ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கும் போது ஆண்டு நமக்கு கொடுக்குற காரியம் சந்தோஷம். அதான் பிலிப்பியர் சொல்கிறார் பிலிப்பியரில் 4:4 சொல்கிறார், எப்போதும் சந்தோஷமாக இருங்கள், சந்தோஷமாக இருங்கள், மறுபடியும் சொல்கிறேன்றார். ஸோ நம்ம வாழ்க்கையில் ஆண்டை எதிர்ப்பாக சந்தோஷமாக. ஆனால் நம்ம ஜனம் என்ன பண்ணுறாங்க, எப்போ பார்த்தாலும் துக்கத்தோடு துயரத்தோடு முகம் பிரகாசம் இல்லாமல் யாருக்கு இருந்தம்மா எப்படி இருக்குன்னா, ஆமாம்மா இப்போ பிரச்சனை, அந்த போராட்டம் இருந்தால் நான் ஆண்டை எதிர்பார்த்து எப்போதும் சந்தோஷமாக இருக்கிறோம். அல்லேலூயா. ஸோ அந்த ஆண்டை நம்ம இந்த மாதம் முழுவதுமே நடத்தியிருக்கிறான்ட்டு நான் விசுவாசிக்கிறேன். இன்னும் 2 நாளில் நம்ம புதிய மாதத்துக்கு கடந்து போகிறோம். ஆனாலும் ஆண்டவர் இந்த நாளில் நான் கேட்கும்போது கர்த்தர் கொடுத்த ஒரு வசனமானது, நம்மளோட வாழ்க்கையில் கர்த்தர் உனக்காக உத்தரவு செய்வான்ற ஒரு வாக்குத்தத்தம். அல்லேலூயா. நம்மளுடைய தலைப்பு என்னென்ன இந்த நாளில் ஆண்டு கொடுக்குற வாக்குத்தத்தம் இல்லை, நம்மளுக்கு கொடுக்குற வார்த்தை என்னென்னா, கர்த்தர் உனக்காக யுத்தம் செய்வார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன். நம்ம வாழ்க்கையில் அனுதினம் யுத்தம்ன்றது சண்டை போடுறதில்லை, மாறாக அனுதினம் வாழ்க்கையில் வர போராட்டம், பிரச்சனை, வேலை ஸ்தலத்தில் வர போராட்டம், கைவிட்டு செய்கிற வேலையில் போராட்டம், இந்த போராட்டங்கள்லாம் எப்படி நம்ம மேற்கொள்ளணும், அது ஆண்டு நமக்காக என்ன செய்கிறான்றதை தலைப்பு வைத்து நான் பேச விரும்புகிறேன். இதனால் விசேஷமாக இந்த நாளில் எடுக்கக்கூடிய தலைப்பு எடுத்திங்கன்னா, யாத்திராகமும் 17ஆம் அதிகாரம் 13-16 படிங்க. சொல்கிறா பாருங்க, யோசுவா அமிலேக்கையும் அவன் ஜனங்களையும் பட்டய கருங்களால் மடிமுடி அடித்தான். யோசுவா. அல்லேலூயா. 2வது சொல்றப்ப, பின்பு கர்த்தர் மோசையை நோக்கி, இதை நினைவு கூறும் போட்டு நீ ஒரு புத்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவியில் கேட்கும்படி வாசி. காரியத்தை பண்ணிட்டாங்க, அந்த காரியத்தை பண்ணதை நினைவு கூறும்படி மறுபடியும் எச்சரிப்பு சத்தம் கொடுக்குறாங்க. படிப்படி வாசி, அமலேக்கையின் வானத்தின் கீழங்கும் இராதபடிக்கு நாசம் பண்ணணும். அப்போ ஆண்டவருக்கு விரோதமான பல காரியம் செஞ்சுருக்காங்க. அதே தான் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் கூட நம்ம தவறு இருந்தாலும் நம்ம என்னத்துக்கு இந்த ஆண்டவர் வார்த்தை நம்ம சொல்கிறோன்னா, மறுபடியும் நம்ம ஆண்டவர் பிரியமுள்ள காரியம் செய்யலாம், ஆங்கார சம்பாஷணை ஆண்டவர் செஞ்சுருக்கலாம், ஆண்டவர் வார்த்தை கீழ்ப்படியமாக இருக்கலாம். இப்படிப்பட்ட காரியம் செய்யும்போது ஆண்டு சொல்ல பாருங்க, அமலேக்கியர் வானத்துக்கு கீழங்கு இராதபடிக்கு நாசம் பண்ணணும். ஸோ வாழ்க்கையில் நம்ம ஆண்டவருக்கு ஜாக்கிரதையாக அவர் வசனத்துக்கும் வார்த்தை கீழ்ப்பட்டு நடக்கும்போது ஆண்டவர் வாழ்க்கை பெரிதான காரியம் செய்கிறார். ஹல்லேலூயா. அத்தின் சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா ஆண்டவருக்கு பிரியமாய் நடக்கும்போது அவர் வழியை போதிக்கிறார், ஆத்மா நன்மை தங்கும், உலகத்துக்கு காரியம் எல்லாத்தையும் அவர் ஆசீர்வாதம் கொடுக்க வளர்கிறார். ஹல்லேலூயா. அடுத்த வசனம் சொல்றாங்க, மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டார். அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாக இருந்தபடியார். இன்னத்துக்கு ஆண்டவர் யுத்தம் செய்கிறாருன்னா ஆண்டவருக்கு விரோதமான காரியம் செய்யணும். நம்மளோட வாழ்க்கையில் பாருங்கள், ஆண்டவருக்கு பிரியமுள்ள காரியம் செய்யணும்னா நம்ம வாழ்க்கையில் போராட்டம், சஞ்சலம், அவமானம், நிந்தைகள் இருந்து தான் இருக்கும். ஆண்டவருக்கு பிரியமான காரியம்னா அனுதினம் ஆண்டு சம்பந்தக்காரன் ஜெபிக்கிறது, அவர் பிரியமாக வந்து அவருக்காக ஊழியம் செய்கிறது, ஆத்துமக்கள், அது இப்படிப்பட்ட காரியங்கள் செய்யும்போது ஆண்டு நம் குடும்பத்தை நல்வழி நடத்துவார். அல்லேலூயா. செய்த பாருங்க, அமலேக்கு கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாக இருந்தபடியால் தலைமுறை தலைதரும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தர் யுத்தம் நடக்கும் என்றார். ஸோ நம்ம வாழ்க்கையில் இதெல்லாம் திட்டம் நான் பேசுகிற ஆண்டவருக்கு விரோதமான காரியம் செஞ்சால் குடும்பத்தில் யுத்தம் இருக்குன்றார். ஸோ அந்த யுத்தத்தை அவர் எப்படி நம்மளுக்கு மேற்கொள்வார்ன்றது சில காரியங்கள் பார்க்குறோம். இல்லையா? பார்த்தீங்கன்னா இங்கே யுத்தம் இதெல்லாம் வருது, சாத்தானால் வருது. யுத்தம் நம்மளால வருது. சாத்தான் நம்மளுக்கு மூலையில் கொண்டு வந்து பலவித குடும்பத்தில் போராட்டம், கணவன் மனைவியில் போராட்டம், பிள்ளைங்களால் வர போராட்டம், அந்நியர் அளவு போராட்டம், உறவினர் போராட்டம். இந்த போராட்டம் தான் யுத்தம். இந்த யுத்தத்தை எப்படி மேற்கொள்றது ஆண்டு நம்மளுக்கு காமிக்கிறார். பார்த்தீங்கன்னா வேதத்தில் யோவான் 10ஆம் அதிகாரம் 10:9 பார்த்தீங்கன்னா வாசிக்கலாம். யோவான் 10:9 வசனம். யோவான் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனம். நானே வாசல், என் வழியாய் ஒருவன் பிரவேசித்தால் அவன் ரசிக்கப்படுவான். ஆண்டோட வழியை பின் சொல்லுவோம், ரசிக்கப்படும். அல்லேலூயா. சொல்லுவோம், நானே வாசல், நானே சொல்கிறேன், நானே வாசல், என் வழியாக ஒரு பிரவேசித்தால் ஆண்டோடைய கற்பனையும் கட்டினும் கைகள் நடக்கிறவன் என்ன சொல்ல, அவன் ரசிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டுவான். உள்ளும் புறமும் என்னது, மகிழ்ச்சி கண்டறிவான், சந்தோஷத்தை கண்டறிவான். அல்லேலூயா. சொல்றாரு பாருங்க, நானே வாசல். நம்மளுக்கு முன்மாதிரி ஆண்டு, நானே வாசல், என் வழியாய் உட்பேசுகிறான். அவர் வார்த்தைக்கும் வசந்த கீழ்ப்படி நடந்து அது நடக்கிறவங்க உட்பேசித்தால் அவன் ரசிக்கப்படுவான். பழைய பாவத்தில் பழைய காரியங்களை விட்டு புதிய மனுஷன் மாறுறான். அவன் உள்ளும் புறமும் அவனுக்கு பாவம் இது இருக்க பாவ காரியங்கள் இருக்கிறது, பழைய மனுஷனை புதிய மனுஷன் காணப்படுன்றாரு. அடுத்தது, திருடன் திருடவும் கொள்ளவும் அழிக்கும் வேணுன்றி வருவான். விசாரிச்சு பாருங்க, என்னத்துக்கு வரான்? திருடன் திருடவும் கொள்ளவும் அழிக்கும்.
நம்மளை கொல்ல வரான், அழிக்க வரான். இப்போ புதிதான மனுஷன் மாட்ட விட மாட்டான், பழைய வாழ்க்கையில் இருக்கணும்னு ஆசைப்படுறான். ஸோ நம்ம வாழ்க்கையில் ஆண்டவரை உதவியை பற்றிக்கணும்னா இப்படிப்பட்ட காரியங்கள் மேற்கொள்ள வல்லராகும். ஹல்லேலூயா. என்ன சொல்ல போகிறோம்? நானே அவைகளுக்கு ஜீவன் உண்டாக்கும் பரிபூர்ணப்படையும் வந்தேன். ஹல்லேலூயா. நம்ம ஜீவனை கொடுக்க வந்துடும். யாரெல்லாம் பாவத்தினாலும் அக்கிரமத்தினாலும் இருக்கிறாங்களோ ஆண்டவர் நம்ம ஏற்றுக்கொள்ளும் உள்ளத்தில் உறுதியாக ஏற்றுக்கொள்ளும் போது ஆண்டவர் செய்கிற காரியம் சொல்கிறாங்க, நானும் அவைகளுக்கு ஜீவனை உண்டாக்கும் அதை பரிபூர்ணம் வந்தேன். ஹல்லேலூயா. ஸோ யுத்தம் வரும்போது ஆண்டவர் நம்ம பற்றிக்கொள்ளும் போது அந்த யுத்தத்திலிருந்து ஆண்டு விலைக்காக்குறாங்க. எதை கொண்டு வரோம்? சாத்தான் நம்மளுக்கு விடுறான். எப்படி வரோம்? சாத்தான் திருடவும் கொல்லவும் அழிக்கும் வரோம். நம்ம அழிக்க அவன் திட்டம் பண்ணிக்கிறான். அழிக்கணும். அப்படி குடும்பத்தில் சமாதத்தை கெடுக்கிறான், கை பிரயாசம் ஆஸ்வதிக்கிறான், நம்மளுக்கு வியாதியை கொண்டு வரான். இப்படிப்பட்ட காரியங்களை சாத்தான் கொண்டு வரான். அதெல்லாம் மேற்கொள்ளணும்னா ஆண்டவரை நம்ம பற்றிக்கொள்ளணும். பற்றுக்கொள்ளும்போது நம்ம உண்மையாக ஆண்டவர் முழுமையாக ஒப்படைக்கும் போது விருதை கொடுக்கும்போது ஆண்டவர் வாழ்க்கை அதை சொல்கிறார். பாருங்க என்ன சொல்கிறாரு? 10வது வசனம், நானே அவைகளுக்கு ஜீவன் உண்டாக்கும் ஹல்லேலூயா பரிபூர்ண அடையும் வந்தேன். ஹல்லேலூயா. ஸோ வாழ்க்கையில் நம்ம ஆண்டவர் செய்த காரியம் 2 விதமான பார்த்தீங்கன்னா யோபு வாழ்க்கையில் யோபு பார்த்துருக்கீங்க. யோபுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த காரியம் யோபு வேதத்தை 1:1 படிச்சிங்கன்னா ஊட்ஸ் தேசத்தில் யோபுன்னு பேர் உள்ள மனுஷன் இருந்தார். நம்ம எல்லாருக்கும் தன்னோட வேதத்தை வாசிக்கும் போது யோபுடைய வாழ்க்கை எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த மனுஷன் எப்படிப்பட்டவனா? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து. பாருங்கள் 3 காரியம். உத்தமனா இருந்தான், அப்புறம் இந்த சன்மார்க்கனாக இருந்தால் தேவனுக்கு பயப்படுற. யாரெல்லாம் தேவனுக்கு பயப்படுறாங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்க? பொல்லாப்புகளை இருப்பாங்க, எந்த பாவம் செய்ய மாட்டாங்க. ஏதாவது ஒரு பாவம் செஞ்சால் கூட ஐயோ ஆண்டு பிரியமோட செய்யணுமே இந்த பையன் நடுக்கம் வந்துடும் இது. ஆனாலும் ஆண்டு சொல்கிறாரு அப்படிப்பட்ட யோபுக்கு அவன் வாழ்க்கையில் யுத்தம் வந்து தான். எப்படி சாத்தான் எல்லாம் வேதத்தை பசின்னு அந்த வசம் 1ஆம் அதிகாரம் அந்த வேதத்தை வசம் போகும்போது எல்லாம் சாத்தான் எவ்வளோ போராட்டம் பண்ணுறான். அந்த போராட்டத்தில் மேற்கொள்ளும் போது தான் என்ன சொல்கிறாங்க? எல்லாத்தையும் எழுந்து போகிறான். ஆனால் அவன் செஞ்ச ஒரே காரியம் பாருங்கள் 20ஆம் வசனம், யோபு எழுந்து தன் சால்வையை கிழித்து தலை சிரித்து தலையை விழுந்து பணிந்து, நிர்வாணியாய் என் தாயின் வயிற்றிலிருந்து வந்தேன், நிர்வாணியாக விடுத்து திரும்பேன், கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்தார், கத்தருடைய நாமம் ஸ்தோத்திரம். அந்தோடைய பழக்கம் நம்மளுக்கு தானே யோசிச்சு போகணும். யோபு மாதிரி நம்ம எல்லாம் ஆண்டவர்கள் எல்லா ஆசீர்வாதம் வெட்டுக்கொள்வோம். ஒரு உபத்திரமோ ஒரு யுத்தமோ இது வந்தோம்னா என்ன கடவுள் செஞ்சார், என்ன செஞ்ச சொல்லுங்க. அந்த வீட்டில் நல்லா இருக்கிறான், மற்றவங்களை குறித்து சொல்கிறோமே தவிர யோபு சொன்ன மாதிரி சொல்ல பாருங்க. யோபு சொல்கிறாரு, கத்தரை கொடுத்தா, கத்தரையை எடுத்துக்கொண்டார், கர்த்தருடைய நாம ஸ்தோத்திரம். அந்த வார்த்தை நம்ம உள்ளத்தில் வந்தோம்னா எது குறித்து நம்ம கவலைப்படுங்க. ஹல்லேலூயா. பாருங்க வேதத்தை பற்றி 2 விதமான போராட்டங்கள். ஒன்று உறவு போராட்டமா, உலகத்துடைய போராட்டம். 2வது ஆவிக்குரிய போராட்டம். வேதத்தில் வாசித்தீங்கன்னா எபேசியர் நோட் பண்ணிங்க. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1-18 வரைக்கும் படிச்சிங்கன்னா அது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 2 விதமான போராட்டம். உறவில் வர போராட்டம், ஆவிக்குரிய வாழ்க்கையில் வர போராட்டம். உறவில் வர போராட்டம் பார்த்தீங்கன்னா 1வது வசனம், அதாவது எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் உறவில் வர போராட்டம் தான் 1வது வசனம், 4வது வசனம், 8வது வசனம், 9வது வசனம் படிச்சிங்கன்னா உறவினால் வர போராட்டம். அந்த திட்டம் தெளிவாக பேசுகிறான் நம்ம உள்ளத்தில். ஹல்லேலூயா. வேதத்தை இது படிச்சிங்கன்னா எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் உறவினால் வர போராட்டம் பார்த்தீங்கன்னா 1ஆம் வசனம், 4வது வசனம், 5ஆம் வசனம், 9ஆம் வசனம். ஆவிக்குரிய போராட்டம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா அதே 10ஆம் வசனத்துலேருந்து 18ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய போராட்டம். ஸோ 2 விதமான போராட்டத்தில் நம்ம உலகத்தில் வாழ்ந்து கொண்டோம். அந்த போராட்டம் மேற்கொள்ள தான் ஆண்டவர் கொடுக்குற என்ன சொல்கிறாருன்னா, நானே வாசல்ன்றார். அந்த வாசலை பிரவேசிக்கும் போது நம்மளுக்கு ஜீவனை கொடுக்குறார், பரிபூர்ண ஆசிரியர் கொடுக்குறார். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் உத்தமரம் தான். ஆனால் நம்ம என்ன செய்ய வேண்டிய காரியம்? ஆண்டவருக்கு பிரியமாக ஆண்டவர் உட்கொள்ளும் போது ஆண்டவர் எல்லா உத்தத்தையும் விலகி நம்ம காத்துக்கொள்ள உண்டாகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையில் ஆசீர்வதிப்பாராக. அன்பின் பரலோக பிதாவே, இந்த வார்த்தைக்காக நன்றி துதிக்கிறோம். கேட்ட ஒவ்வொரு இடத்திலும் ஆண்டவர் இடத்துல குடும்பத்தில் போராட்டம் உண்டு, உத்தரம் உண்டு, பல பிரச்சனை உண்டு. ஆனாலும் நான் உனக்காக உத்தம் செய்வேன் சொன்ன தேவன் சொல்லப்பட்ட வசனத்தின் பிரகாரம் வாழ்க்கையிலே வர எல்லா போராட்டத்தை நீக்கி சமாதானத்தை கொடுத்து వాళ్ళ ஆசீர்வாதத்தை கொடுத்து பரிபூர்ண சுகத்தை கொடுக்க போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வாதம் காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா.